அனைவருக்கும் வணக்கம். கிரீஸ் நாட்டில் பிறந்து இசைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த மாபெரும் இசை மேதையான யானியை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இவரோட லைவ் அட் த அக்ரோபோலிஸ்ங்கிற ஆல்பம் மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் ஆல்பத்துக்கு அடுத்ததா உலகத்திலேயே அதிகமா வித்த மியூசிக் கான்செர்ட் வீடியோவா இருக்குது. இவர் 5 கண்டத்துல 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தன்னுடைய இசை கச்சேரியை நடத்தி இருக்காரு. இந்தியாவுல தாஜ்மஹால், லக்ஷ்மி விலாஸ் டெம்பிள், சென்னை, பெங்களூர்ல கச்சேரி பண்ணி இருக்காரு. இவரோட இசை மொசாட்டோட இசைக்கு இணையா இருக்கிறதா ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசின் சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட 15வது ஆண்டு விழாவுக்காக நாசாவுக்கு சாங் கம்போஸ் பண்ணி இருக்காரு. இவரோட மியூசிக்க தமிழ் உட்பட பயன்படுத்தாத டிவி சேனல்களே கிடையாது. யுஎஸ் ஓபன், டூர் டி பிரான்ஸ், பிரிட்டிஷ் ஓபன், ஒலிம்பிக் கேம்ஸ்ல எல்லாம் இவரோட இசையத்தான் பயன்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட இசையை உருவாக்குன யானியோட ரோலர் கோஸ்டர் லைஃப பத்தி பார்க்கலாம் வாங்க. யானி கிரீஸ் நாட்டில் இருக்கிற காலமாட்டாவில் 1954 நவம்பர் 14 பிறந்தாரு. அவங்க அம்மா பேரு ஃபெலிஸ்தா, அவங்க அப்பா பேரு சோடிரி. அவருக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க அப்பா அரசாங்க வேலையில இருந்தாரு. யானிக்கு சின்ன வயசுலயே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். 6 வயசுலயே பியானோ வாசிச்சாரு. அவர் யாருக்கிட்டையும் முறையா போய் மியூசிக் கத்துக்கிட்டது கிடையாது, அவராவே கத்துக்கிட்டது தான். சின்ன வயசுலயே இசையை எழுதுறதுக்காக அவரோட ஓன் ஸ்டைல்ல மியூசிக்கல் ஷார்ட் ஹேண்டை உருவாக்குனாரு. அதனால இப்ப வரைக்கும் பாரம்பரிய மியூசிக்கல் நொட்டேஷன்ஸை அவர் பயன்படுத்துறது இல்ல. யானிக்கு 7 வயசு இருக்கும்போது பியானோ வாங்கி தர சொல்லி கேட்டாரு. வீட்டுல பியானோவை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. இருந்தாலும் அவரோட அப்பா $2400 ஒரு பியானோவை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தந்தாரு. அவருடைய மாத சம்பளமே $200 தான். அதனால அவர் அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் ஆபீஸ்க்கு பஸ்ல போகாம நடந்தே தான் போயிட்டு வந்தாரு. யானிக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பியானோவில் தனக்கு தெரிஞ்சதை வாசிக்கிட்டு இருப்பாரு. அந்த காலகட்டத்துல திடீர்னு யானிக்கு பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஒரு ஆசை வருது. அவர் அப்பாவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு. குறுகிய காலத்திலேயே ஒரு பாக்ஸிங் வீரனானாரு. ஒரு கட்டத்துல அதுவும் அவருக்கு போர் அடிச்சு போச்சு. அடுத்ததா ஃபுட்பால் மேல அவருக்கு ஆசை வந்தது. உடனே ஸ்கூல்ல இருக்கிற ஃபுட்பால் டீம்ல சேர்ந்துட்டாரு. அதுலயும் வெறித்தனமா விளையாண்டு ஆசிரியர்கள் மத்தியில பிரபலமானாரு. பிற்காலத்துல நல்ல ஃபுட்பால் பிளேயரா வருவான்னு பேசிக்கிட்டாங்க. வழக்கம் போல ஃபுட்பால்லயும் அவருக்கு போர் அடிச்சுது. அடுத்ததா நீச்சலுக்கு தாவுனாரு. அதுக்கப்புறம் எங்க தண்ணியை பார்த்தாலும் குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் நீந்துற வேகத்தை பார்த்துட்டு தேசிய நீச்சல் போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஏதென்ஸ்க்கு அனுப்புறாங்க. அங்க 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல நேஷனல் ரெக்கார்ட் பண்ணாரு. நியூஸ் பேப்பர், ரேடியோ, டிவின்னு நாடெல்லாம் ஒரே யானி புகழ் தான். கிரீஸ் நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சகம் யானியால உலக அளவுல கிரீஸ் நாட்டுக்கு பேர் வாங்கி தர முடியும்னு முடிவு பண்ணி ஸ்பெஷல் கோச்சிங் தர்றதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. இதுக்காக அவர் ஏதென்ஸ்ல போய் தங்க வேண்டி இருந்தது. பரவாயில்ல, பையன் ஒரு துறையில நுழைஞ்சிட்டான்னு யானியோட பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா யானி அதுல ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. என்னன்னா, நான் BA சைக்காலஜி படிக்க அமெரிக்கா போறேன்னு சொன்னாரு. அதுக்கும் அவங்க பெற்றோர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம சரின்னு சொன்னாங்க. 1972 யானி அமெரிக்காவுக்கு போனாரு. ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரோட அண்ணன் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருந்தாரு. யானி மின்னசோட்டா யூனிவர்சிட்டியில BA சைக்காலஜியில சேர்ந்தாரு. அவரோட அண்ணனும் அதே யூனிவர்சிட்டியில தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. யானி பார்ட் டைம்ல யூனிவர்சிட்டி கேண்டீன்ல பிளேட் கழுவுற வேலைக்கு சேர்ந்திருந்தாரு. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு $1.50 சம்பளம். அமெரிக்கா வந்ததும் யானி சின்னதா ஒரு ரேடியோ வாங்கி இருந்தாரு. அதுல மொசார்ட், பீத்தோவான் போன்றவர்களோட சாஸ்திரிய சங்கீதங்களை ராத்திரி ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஹாஸ்டல்ல ஒரு பியானோ இருந்தது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ரேடியோவுல கேட்டதை அதுல வாட்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய வாசிப்பை கேட்கறதுக்காகவே ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகி இருந்தது. யூனிவர்சிட்டியில செமஸ்டர் முடிஞ்சதுனால கேண்டீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல நீச்சல் கத்து கொடுக்குற வேலைக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஜெட்டுங்கிற ஒரு சின்ன இசைக்குழுவுல கீபோர்டு பிளேயரா சேர்ந்தாரு. யானி கீபோர்டு வாசிக்கிறத பார்த்துட்டு அவங்களே அசந்து போனாங்க. ஏன்னா அவர் முறைப்படி மியூசிக் கத்துக்கலன்னு சொல்றாரு. ஏற்கனவே எந்த இசைக்குழுவிலையும் வாசிக்கலின்னு சொன்னாரு.
இசட் குழு மின்னசோட்டா முழுவதும் பிரபலமாகி இருந்தது. இவங்களாவே சில பாப் சாங்ஸ் கூட உருவாக்குனாங்க. இந்த தருணத்துல பல்வேறு காரணங்களுக்காக அந்த குழு கலைக்கப்பட்டது. 1976ல யானி BA சைக்காலஜியை முடிச்சாரு. அதுக்கப்புறம் யானி பல இசைக்குழுவில் சேர்ந்து வாசிச்சாரு. ஆனா எதுலேயுமே நிலைக்கல. அவரோட தங்கச்சி கல்யாணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிருந்தாங்க. அதனால யானி தான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி செஞ்சுட்டு தங்கச்சி வீட்லயே தங்கிக்கிட்டாரு. அவர் பல இசைக்குழுவில் வாய்ச்சதுனால நிறைய இசை கருவிகளை சேர்த்து வச்சிருந்தாரு. அதை வச்சு அவரோட தங்கச்சி வீட்டு கார் செட்டில் ஒரு ஸ்டூடியோவை அவரே உருவாக்குனாரு. அந்த ஸ்டூடியோவில் அவர் முதலா உருவாக்கியது தான் பட்டர்ஃப்ளை டான்ஸு. இன்னைக்கு வரைக்கும் யானியோட ரசிகர்களுக்கு அதுதான் தேசிய கீதமா இருக்குது. இந்த இசையை தமிழ், இந்தின்னு பல பேர் காப்பி அடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு முழு ஆல்பம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது அமெரிக்கா இதுவரைக்கும் கேட்காத இசையா இருக்கணும்னு நினைச்சாரு. அந்த ஆல்பத்துக்கு ஆப்டிமிஸ்டிக்னு பேர் வச்சாரு. அதுக்கான நோட்ஸை எழுதி ரெக்கார்ட் செஞ்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சுது ரெக்கார்டிங் குவாலிட்டி சரியில்லைன்னு. அதனால வேற ஸ்டூடியோவில் வாடகைக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக குக் ஹவுஸுங்கிற ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு போனாரு. அங்க அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான ஜெர்ரிங்கிறவர் இருந்தாரு. அவர் தான் யானிய ஸ்டூடியோ உரிமையாளர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவரு ஆல்பம் ரெக்கார்ட் பண்றதுக்காக வாடகையா $6000 கேட்டாரு. அதுக்கு யானி, எங்கிட்ட அவ்வளோ பணமெல்லாம் கிடையாது, வேணும்னா ஆல்பம் விற்கிற காசுல எடுத்துக்கிட்டு மீதி ராயல்ட்டியை எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் ஒத்துக்கல. அதனால ஜெர்ரியே அந்த பணத்தை கொடுத்தாரு. உடனே யானிக்குன்னு ஸ்டூடியோவில் ஒரு பகுதியை ஒதுக்கி தந்தாங்க. 3 மாசம் ராத்திரி பகலா யானி வேலை செஞ்சு அந்த ஆல்பத்தை உருவாக்குனாரு. இந்த நேரத்துல கமேலியன்கிற கொஞ்சம் பிரபலமான ராக் அண்ட் ரோல் இசைக்குழுவினர் வேற வேலையா குக் ஹவுஸுக்கு வந்தாங்க. அந்த குழுவுல சார்லி ஆடம்ஸுங்கிற ட்ரம்மர் இருந்தாரு. அவர் யானியோட ஆப்டிமிஸ்டிக் ஆல்பத்தை கேட்டுட்டு அசந்து போனாரு. அதனால அவர் யானிய அவங்களோட குரூப்ல சேர்ந்துக்க சொல்லி கேட்டாரு. முதல்ல யானி யோசிச்சாரு, பின்னாடி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த சார்லி ஆடம்ஸ் தான் பின்னாடி யானியோட இசைக்குழுவுல ஆஸ்தான ட்ரம்மரா பல வருஷமா இருந்தாரு. அப்ப கமேலியன் இசைக்குழு அமெரிக்காவில் பிரபலமாயி இருந்தது. ஊரா போய் கச்சேரி பண்றதுதான் அவங்களோட வேலை. இதனால யானிக்கு நல்ல புகழும் பணமும் கிடைச்சது. இப்படியே யானிக்கு 4 வருஷம் ஓடிருச்சு. இந்த காலகட்டத்துல தான் யானியோட முதல் ஆல்பமான ஆப்டிமிஸ்டிக் வெளியாச்சு. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. A&M ரெக்கார்டுங்கிற பெரிய நிறுவனத்திலிருந்து கமேலியன் குரூப்புக்கு ஒரு ஆல்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதுல யானி மீசை வச்சிருக்கிறதுனால மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு அவரை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு யானி என்னுடைய இசைய மீசையா முடிவு பண்றதுன்னு நொந்து போனாரு. இந்த நிலையில பல காரணங்களால அந்த ராக் அண்ட் ரோல் இசைக்குழு கலைக்கப்பட்டது. கடைசி நாள் யானி அவரோட இசை கருவியெல்லாம் வாடகை டாக்ஸியில எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புனாரு. அப்ப யானி போன காரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாச்சு. நல்ல வேலையா யானியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. ஆனா அவரோட இசை கருவியெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதனோட மொத்த மதிப்பு $50,000. அதை பார்த்து யானிக்கு அழுகையே வந்துருச்சு. சரி, அமெரிக்காவில் இருக்கணும்னா செலவுக்கு பணம் வேணும்ட்டு அடுத்த நாள் நண்பர் ஒருவரோட சிபாரிசுல வேலை வாய்ப்பு அலுவலகத்துல ஒரு வேலை வாங்கினாரு. வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் நான் இதுக்காகவா பிறந்தேன்னு நேரா மேலதிகாரிக்கிட்ட போய் வேலையை விடுறதா சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய அண்ணன் அமெரிக்காவில் நல்ல வேலையில இருந்தாரு. அவர் ஒரு வங்கியில $50,000 கடனா வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு யானி அவரோட ஸ்டூடியோவை புதுப்பிச்சாரு. அப்ப யானிக்கு விளம்பரத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வந்துச்சு. முதல்ல ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் சென்டரோட விளம்பரத்துக்கு இசையமைச்சாரு. அது அவருக்கு நல்ல புகழை வாங்கி தந்தது. அதனால நிறைய விளம்பரத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வந்துச்சு. ஒரு நாள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விளம்பரத்துக்கு இசையமைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அந்த விளம்பரம் அமெரிக்கா முழுவதும் பிரபலமாச்சு. அதுக்கு இசையமைச்சதுக்காக அவருக்கு விருதும் கிடைச்சது. யானியோட முக்கிய கனவே ஆல்பம் உருவாக்குறது தான். அதனால விளம்பரத்துக்கு இசையமைக்கிறத நிறுத்திட்டு அவரோட 2வது ஆல்பத்துக்கான வேலையில இறங்கினாரு. அப்ப நியூ ஜெர்சியில இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து யானிக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுல அவருடைய ஆப்டிமிஸ்டிக் ஆல்பத்தை அவங்களோட நேயர்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்கறாங்கன்னு, அதனால அதோட ரைட்ஸை $1,00,000 வாங்கிக்கிறேன்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் மியூசிக்ங்கிற பெரிய கம்பெனி ஆப்டிமிஸ்டிக் ஆல்பத்தோட 3 புதிய ஆல்பத்துக்கும் ஒப்பந்தம் போட கூப்பிட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, ஆப்டிமிஸ்டிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணி 5 வருஷம் ஆயிருந்ததுதான்.
பிரைவேட் மியூசிக் கம்பெனிக்கு முதல் ஆல்பமா கீஸ் டு இமேஜினேஷனை உருவாக்குனாரு. இந்த ஆல்பம் வெளியாகி அமெரிக்கா முழுசும் சக்கப்போடு போட்டுச்சு. அமெரிக்கா முழுவதும் யானியை பற்றி தான் பேசினாங்க. இந்த மியூசிக்கை தான் அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியோட தீம் மியூசிக்காக அங்கீகரிச்சாங்க. அந்த ஆல்பம் உலகம் முழுவதும் வித்துது. ஜப்பான்ல இருந்து வெளிவந்த ஒரு பிரபல பத்திரிக்கை அந்த வருடத்தோட தலை சிறந்த ஆல்பம்னு தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கறதுக்காக யானியை கூப்பிட்டாங்க. யானி படிக்கிறதுக்காக அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் கிரீஸுக்கு போகவே இல்லை. அதனால முதல்ல கிரீஸுக்கு போயிட்டு அங்கிருந்து ஜப்பானுக்கு போகலான்னு கிளம்புனாரு. கிரீஸ்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஜப்பான் கிளம்புனாரு. அவர் ஏர்போர்ட்ல கிளம்பின 3/4 மணி நேரத்துல கிரீஸ்ல மிக பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்தினால காலமாட்டாவே சின்னாபின்னமாயி இருந்தது. யானி ஜப்பான்ல விருது வாங்கின உடனே கிரீஸுக்கு திரும்பினாரு. அதிர்ஷ்டவசமா அவரோட அப்பம்மா உயிர் பிழைச்சிருந்தாங்க. அழகான கடற்கரை நகரமான காலமாட்டா உருக்குலைஞ்சு போயிருந்தது. அதனால யானி இடிஞ்சு போய் அமெரிக்கா திரும்பினாரு. அந்த மனநிலையிலேயே அக்ரோ யாலிங்கிற ஆல்பத்தை உருவாக்குனாரு. அது விவரிக்க முடியாத பேராற்றல் கொண்ட இசையா இருந்தது. இப்படி யானியோட இசை வாழ்க்கை ராக்கெட் வேகத்துல ஏறுமுகத்துல இருந்தது. அடுத்ததா ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வந்தது. அதுக்காக லாஸ் ஏஞ்சலிஸ் போய் தங்கினாரு. இதுக்கிடையே ஆல்பங்களையும் உருவாக்கி வெளியிட்டாரு. அப்பதான் தனக்குன்னு ஒரு இசைக்குழுவை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாரு. ட்ரம்மரா சார்லி ஆடம்ஸை சேர்த்துக்கிட்டாரு. யானி பல நாடுகள்ல இருந்து மிக பிரபலமான இசை கலைஞர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இசைக்குழுவை உருவாக்குனாரு. இசைக்குழுவை உருவாக்கிய யானிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வருது. அது என்னன்னா, ஏதென்ஸின் புகழ்பெற்ற அக்ரோபொலிஸ்ல இசை நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது தான். அங்க இருக்கிற அரங்கம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுனது. அதுல இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அரசு அனுமதி தருமாங்கிறதே கேள்விக்குறிதான். அப்படியே கொடுத்தாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பல மில்லியன் டாலர் செலவாகும். அப்படியே செலவு செஞ்சு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதுக்கு கூட்டம் வருமா, வசூலாகுமாங்கிறது சந்தேகம்தான். கிரீஸ்ல அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை யாருமே நடத்தினதில்ல. ஒரு வழியா போராடி பல லட்சம் டாலர்களை செலவு செஞ்சு அதுக்கான அனுமதியை வாங்கினாரு. நிகழ்ச்சிக்கு எல்லா இசை கலைஞர்களையும் அமெரிக்காவிலிருந்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்கிறதுனால கிரீஸ் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா கிட்ட பேசி ஏற்பாடு செஞ்சாரு. ஆனா நிகழ்ச்சிக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க வர முடியாதுன்னு பின்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யானி லண்டன் ராயல் ஃபில்ஹார்மானிக் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா கிட்ட பேசினாரு. அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் உலகத்திலேயே அதி உன்னதமான இசைக்குழு. மொத்தம் 3 நாள் இசை நிகழ்ச்சி. எதிர்பார்த்த கூட்டம் வருமான்னு யானி ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. முதல் நாளே அளவில்லாத கூட்டம். பல பேர் டிக்கெட் கிடைக்காம ஸ்டேடியத்துக்கு வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. கிரீஸ் நாட்டோட கலாச்சாரத்துறை அதிகாரிகள் பல பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க. 3 நாளுமே நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. எல்லாம் முடிஞ்சு செலவு கணக்கு பார்த்தபோது யானிக்கு தலையே சுத்திச்சு. அதுக்கப்புறம் அதன் ஆல்பத்தை தயாரிக்கிற பணியில இறங்கினாரு. அதுக்கு 3 மாசம் ஆச்சு. அந்த வீடியோவை 65 நாடுகள்ல பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அதை லைவ் அட் த அக்ரோபொலிஸ்ங்கிற பெயர்ல வெளியிட்டாங்க. இதுதான் மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் ஆல்பத்துக்கு அடுத்ததா உலகத்திலேயே அதிகமா வித்த மியூசிக் கான்செர்ட் வீடியோவா இருக்குது. இதுக்கப்புறம் உலகமே யானிய தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவர் உலகம் முழுசும் இசை கச்சேரி நடத்தினாரு. அவர் நிகழ்ச்சி நடத்தாத நாடுகளே இல்லைங்களாம். அவர் எங்க போனாலும் கூட்டம் குவிஞ்சுது. இந்தியாவில் முதன்முறையா 1997ல் தாஜ்மஹால்ல கச்சேரி நடத்தினாரு. அதுக்கடுத்து சைனாவில் ஃபர்பிடன் சிட்டியில கச்சேரி நடத்தினாரு. இது ரெண்டுக்கும் அனுமதி வாங்கறதுக்காக யானி பல போராட்டங்களை சந்திச்சாரு. இப்படி பல வருடங்களா ஓய்வே இல்லாம தொடர்ச்சியா இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்த யானிக்கு ஒரு கட்டத்துல வெறுமை வந்துருது. அதனால இனிமேல் கீபோர்டே தொடமாட்டேன்னு சொல்லிட்டு கிரீஸ்க்கு போயிடுறாரு. அங்க அவங்க அப்பா அம்மாவோட 3 மாசம் இருந்துட்டு உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாரு. அந்த 2 வருஷம் அவர் இசை சம்பந்தமா எதுவுமே பண்ணல. பத்திரிகைக்கு ஒரு சின்ன பேட்டி கூட கொடுக்கல. அப்பதான் அவருக்கு உலகம் முழுவதும் இருந்து அவரோட ரசிகர்கள் அனுப்புன கடிதத்தை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதையெல்லாம் படிச்சப்பதான் அவருக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் போர்ல குண்டு பாஞ்சு அவரை தூக்கிட்டு போறப்ப யானியோட இசைய கேட்டதுனால குண்டு உடம்புல இருக்கிறதே தெரிலன்னு எழுதியிருந்தாரு. இன்னொருத்தர் யானியோட இசைய கேட்டுக்கிட்டு மயக்க ஊசி போடாமையே ஆபரேஷன் பண்ணுனதா எழுதியிருந்தாரு. பல பேரு யானியோட இசையாலதான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவையே மாத்திக்கிட்டேன்னு எழுதியிருந்தாங்க. இது மாதிரி பல லட்சம் கடிதங்கள் வந்திருந்தது.
அப்பதான் யானிக்கே புரிஞ்சுது நம்ம உருப்படியா ஏதோ பண்ணியிருக்கோன்னு. பிறகு மறுபடியும் இசையமைக்க ஆரம்பிச்சாரு. யானியோட மியூசிக்ல என்ன ஒரு சிறப்புனா, அவர் பாடல்களையோ பாடகர்களையோ யூஸ் பண்ண மாட்டாரு. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டும்தான். சில இடங்கள்ல மட்டும் பாடகர்களை யூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் அவருக்கு உலகம் முழுவதும் இவ்வளவு ரசிகர்கள். இந்தியாவுல இவரோட இசைக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. தாஜ்மஹாலுக்கு அடுத்ததா லட்சுமி விலாஸ் டெம்பிள் சென்னை, பெங்களூர்ல இசை கச்சேரியை நடத்தி இருக்காரு. யானி இதுவரைக்கும் உலகத்துல பல பிரம்மாண்டமான கட்டிடங்கள், உலக அதிசயங்கள், நினைவு சின்னங்கள்ல இசை கச்சேரியை நடத்தி இருக்காரு. இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட பிளாட்டினம் மற்றும் கோல்டு ஆல்பங்களை உருவாக்கி இருக்காரு. சைனாவுல சிசிடிவி நடத்துற நியூ இயர் ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இந்த நிகழ்ச்சி தான் உலகத்திலேயே அதிக பேர் பார்க்குற நிகழ்ச்சியா இருக்குது. இதுக்காக வெளிநாட்டில இருந்து அழைக்கப்பட்ட முதல் ஆர்டிஸ்ட் யானி தான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட 15வது ஆண்டு விழாவுக்காக நாசாவுக்கு 7 பில்லியன் ட்ரீம்ஸ்ங்கிற சாங்கை கம்போஸ் பண்ணாரு. இதோட மட்டும் இல்லாம நாசாவோட செய்தி தொடர்பாளராகவும் இருக்காரு. சைனா உலகத்திலேயே முதலா 2 பாண்டா குட்டிய யானிக்கு தத்து கொடுத்திருக்கு. இது எதுக்காகன்னா அவரோட மியூசிக் உலகத்துல அமைதியை ஏற்படுத்துதுங்கிறதுக்காகத்தான். யானியோட குறிக்கோளே என்னன்னா இசை மூலம் உலக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அமைதியை ஏற்படுத்துறது தான். மேற்கத்திய கிளாசிக்கல் இசை மரபில் மொசாட்டை தொடர்ந்து யானி அளவிற்கு உச்சம் தொட்டவர் யாரும் இல்லை. இவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதனாலேயே ட்ரூ குளோபல் ஆர்டிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார். யானியின் இறுதி மூச்சு இருக்கும் வரை அவரது இசை பணி தொடரும். அதேபோல் இந்த உலகம் இருக்கும் வரை அவரது புகழ் இருக்கும். நன்றி, வணக்கம்.